அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறோம்னா டிஎன்பிஎஸ்சில புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவந்திருக்கு. 7/5/2025 கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்ன ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்ளை பண்ணுறது என்ன கடைசி தேதி, இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையை பார்த்துட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்லாம் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 7/5/2025 வந்திருக்கு. ஆனால் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13/5/2025 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11/6/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்றாங்க. இதே வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் 15/6/2025 17/6/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது கரெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் பேப்பர் 1 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு, ஜென்ரல் சயின்ஸ், மென்டல் அபிலிட்டி நார்மல் பேப்பர் தான் இருக்கும். ஸோ இதுவும் சரி. பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேப்பர் இருக்குது. இதில் பேப்பர் 1 கொடுத்துருக்காங்க, இது பேப்பர் 2 கொடுத்துருக்காங்க. 20/7/2025 23/7/2025 வரைக்கும் நடக்குன்றாங்க. ஏன்னா நிறைய சப்ஜெக்ட் பேப்பர் நிறைய மேஜர் கொடுத்துருக்கிறதுனால அது பிரித்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் கோடெலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான போஸ்ட் இருக்குது. டிகிரி ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா? இப்போ டெபுட்டி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலிஸ்ட்டு, மேனேஜர், மைன்ஸு, டெபுட்டி மேனேஜர் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து போஸ்ட் இருக்குது. இது எல்லாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன கேட்டகரிக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கான சம்பளம் லெவல் பேமெண்ட் எவ்வளோ அப்படின்றதும் வந்து இங்கே டேபிள் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ இது தமிழ் ரிப்போர்ட்டர், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் வருது, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரைட்டா? டிகிரி ஹோல்டர் அந்த மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு 3 வேகன்சி இருக்குது. அது வந்து கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி மட்டும் வில் பி அனௌன்ஸ் லேட்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்குன்றதும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குது, அது கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு பார்த்தீங்கன்னா வில் பி அனௌன்ஸ் லேட்டர், அதுக்கான வேகன்சி 216 இருக்குது. அது பின்னாடி நாங்கள் சொல்கிறேன். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை தவிர மற்ற போஸ்ட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 3, 30, 6, 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டோட்டலாக பார்க்கும்போது மொத்தம் 330 வேகன்சி வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஏஜ் லிமிட் பார்க்கும்போது 1/7/2025 இதான் கட் ஆஃப் டேட். 1/7/2025 குறைந்தபட்சம் வந்து 21 வயசு வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னவா இருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதர்ஸ், அதாவது ஓசி கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 32 கொடுத்துருக்காங்க, ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 37, 40 கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 32 தான் இருக்குது. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 37, 40 கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் செக் பண்ணிக்குவாங்க. ரைட்டா? மாற்றத்தினாளிகளுக்கு 10 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும், அது வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கு 50, ஆதரவற்ற விதவிகளுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓசி கேட்டகரி. நிறைய பேர் வந்து பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியில் இருப்பீங்க. ஸோ இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் சி கிரேட் மட்டும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 45 போட்டிருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கு 55, மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து 45 போட்டிருக்கு. மற்ற எல்லா போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ரைட்டா? ஸோ டிகிரி ஹோல்டர்ன்றதுனால உங்களுக்கு வந்து ரிட்டையர்டு ஏஜ் வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றத மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த அசிஸ்டன்ட் பிளானருக்கு மட்டும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 34, எஸ்சிஎஸ்டி தான் 37ன்றதை கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? இதுக்கு என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, என்ன மேஜரில் முடிச்சிங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ அப்படின்றத பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். ரைட்டா? இங்கே பாருங்கள், இந்த டெபுட்டி டைரக்டருக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் லா கொடுத்துருக்காங்க. ஒரு சில இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு சிலருக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுக்கல. ரைட்டா? ஃபேக்டரி மேனேஜர் கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர்னு சொல்லி நிறைய வந்து போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட் ஹோல்ட் இன் ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, எக்கனாமிக்ஸு, அப்ளைட் எக்கனாமிக்ஸு, பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸு வித் நாட் லெஸ் தென் 60% மார்க். அது குறையாமல் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்றாங்க.
அல்லது மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, எக்கனாமிக்ஸு, அப்ளைடு எக்கனாமிக்ஸு, அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், ஆப்ரேஷன் ரிசர்ச்சு, மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் ஆர் எக்கனாமெட்ரிக்ஸ் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முதல் டிகிரின்னு தான் போட்டிருக்காங்க. அதே மாஸ்டர் டிகிரின்னு வரும்பொழுது அதுக்கான பர்சன்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் டிகிரி பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கிலீஷ் ரிப்போர்ட்ரு, தமிழ் ரிப்போர்ட்ரு, இது மாதிரி நிறைய போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா? ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தேர்வுகள் சப்ஜெக்ட் பேப்பரும் உங்களுக்கு வந்து மாறுபடும். அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறுபடும். ரைட்டா? என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்கு அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. தமிழ் தகுதி தேர்வு தெரியும் உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்பாங்க. 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ், மென்டல் அபிலிட்டி, இது பேப்பர் 1 வந்து 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இது வந்து செக் பண்ணிக்குவாங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து 150 அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 75 25, அதாவது 150னா தமிழுக்கு 150, ஜென்ரல் ஸ்டடீஸ் மேக்ஸ் வந்து 150, அதாவது ஒரு கொஸ்டின் 1.5 மார்க், 300 மார்க் தான் அது. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பரு. இது வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். பிஜி இருந்தால் பிஜி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ரைட்டா? இது வந்து 200 கொஸ்டின் 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இதுக்கு 300 மார்க் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் தகுதி ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 150 கூட்டிப்பாங்க. அப்போ மொத்தம் 450 வருது. இன்டர்வியூ இருக்குது. ஸோ இன்டர்வியூவில் 60 மார்க்கு. ஒட்டுமொத்தமாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா 510ன்றதை ஓவரால் மார்க்கை கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து போடுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் பேப்பர் 2க்கு வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு எந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்றதெல்லாம் அங்கே வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து தமிழ் நடக்குமா சார், இங்கிலீஷ் நடக்குமானா, ஒரு சில போஸ்ட்டுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நடக்கும். ஒரு சில போஸ்ட்டு இங்கிலீஷில் மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர், அது எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ டெப்யூட்டி டைரக்டர் லீகல் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு இருக்குது. ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அதனால் வந்து என்ன எக்ஸாம் வந்து மீடியம் எந்த மீடியத்தில் நடக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்தவரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லையுமே நடக்கும் அப்படின்றதும் வந்து கொடுத்தாங்க. டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் எக்ஸாம் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் இதுக்கு பின்னாடி விதம் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? எப்படி அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளை, அந்த விவரங்கள் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், ஓடிஆர் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை எப்படி பண்ணுறது, ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், சிக்னேச்சர் என்ன இருக்கணும், அதேமாதிரி எக்ஸாம் சென்டர் வந்து எத்தனை இடத்துல போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து மொத்தம் ஒரு 17 இடத்துக்கு தான் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா டிகிரி ஹோல்டர்ன்றத நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் முக்கியமான சிட்டிஸ் மட்டும் ஒரு 17 சென்டர் வந்து உங்களுக்கு வந்து தமிழகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200 rupees வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சில கேண்டிடேட்டுக்கு வந்து இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பொதுவாக சொல்லணும் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு 200 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் டீட்டெயில். மேற்கொண்ட விவரங்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி முழுமையாக வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம். நன்றி, வணக்கம்.